வெங்கட்ரமணன், தொடர்ந்து நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் அவருடைய ஆதரவாளர்களும் கட்சி ஆதரவாளர்களும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மற்றொரு புறம் அந்த பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு மக்கள் நடமாட்டம் ஓரளவு அடங்கி இருப்பதான அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளோ பொதுமக்களோ இது தொடர்பாக சொல்வது என்ன, காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியே இருக்கக்கூடிய சாலையின் ஓரமாக இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் தற்பொழுது மூடி இருக்கிறார்கள். அதே போல இந்த சென்ட்ரலில் இருந்து மெரினா கடற்கரை செல்லக்கூடிய அந்த சாலைகளில் சென்ட்ரலில் இருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரைக்கும் சாலைகள் தற்பொழுது அணிவகுத்து நிற்கின்றது. இந்த சாலையின் மறுமார்க்கம் சாலை முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அதாவது கடற்கரையில இருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாகவே சாலையின் தொடக்கத்தின் முதலே பேரிகேட் வைத்து சாலை முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்ட்ரலில் இருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பேருந்துகள் மட்டும் தற்பொழுது போக்குவரத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே தற்பொழுது இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய அந்த கடைகள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கடைகள் மூடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் காவல்துறையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனாலும் அவர்கள் காவல்துறை பேச்சை தொடர்ந்து கேட்காமல் தற்பொழுது தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.